அதாவது த்ரிஷானந்தரில் ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு அழகாக இந்த கேரக்டரில் ஒரு ஃபேமிலி ஆங்கிள்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லையும் எல்லா ஏஜுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு மூன்றாம் திரை அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்காகவே அவர் பிறந்திருக்காரு ஜார்ஜ் சார். இதை நான் சொல்லலை, ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு டாப் ஆக்டர் படத்தை பார்த்து அவருடைய சீன்ஸ் பார்த்து அழுதுட்டு சொன்னாங்க. அப்பாஸ் சார், இந்த படம் வந்து யாருக்கு கம்பேக்காக இருக்கு இல்லையோ அவருக்கு வந்து கம்பேக்காக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ் சச் எ கிரேட் சோல். உண்மையாகவே ரொம்ப நல்ல பர்சன். அவர் கூட பழகமோ தெரிஞ்சது. ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட இன்னும் இருக்குது. சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது. அது வந்து நான் மறக்கவே மாட்டேன் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ அவருக்காக ஐ ஃபீல் ஹாப்பி டு டூ வெல் ஃபார் அப்பாஸ் சார். அண்ட் ஹி டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம். அண்ட் எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் வந்துடுவாங்க. நான் ஏதாவது ஃபிலிம் ஃபேர் வாங்கினேன்னா அவங்க ஒரு ஃபிலிம் ஃபேரோட ஹே என்ன கௌரி என்னங்க அப்படின்னா, அப்புறம் விகடன் அவார்டு வாங்கினா அங்கேயும் இருப்பாங்க. என்ன சார் நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு. நேஷனல் அவார்டு ஒண்டி தான் மிஸ், அது சீக்கிரம் வாங்கிடுவாங்க. எந்த அவார்டு போங்க கௌரி தான். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா சூடோட சூடு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். நான் கஷ்டப்பட்டு அங்கே எப்படின்னா நல்ல பேரோட எலிமினேஷன் ஆகாத இருக்கலாம்னு பார்த்தா இந்த டீம் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காகவே 30 நாள்ல எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க போல. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படிதான் நினச்சிருக்காங்கண்ணே. வந்தவரே சொல்றாங்க, இல்லை உங்களுக்கு நான் எப்போ நீங்க பாடணும்னு தான் நினைச்சேன், 30 நாள்ல வருவீங்கன்னு பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு சேதனை கிட்ட திட்டுலாம் வாங்கி ஜிவி சார் வந்து ஒரு ஓப்பா சொல்லணும்னா இப்ப இருக்கிற ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்யும், 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ட்ரெண்டிங்லேயே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆரம்பிச்சு முடிவு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதாவது ட்ரீசர் ஏதாவது வந்துகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப நான் முடிஞ்சு கீழே போறதுக்குள்ள ஒரு பாடல் ரிலீஸ் ஆகலாம் ஜிவி சாருக்கு. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு வைபா ட்ரெண்டிங்லேயே இருக்காரு. பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். பயங்கரமாக குளிருது. ஒரு ஸ்வெட்டர் எடுத்துன்னு வர மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா எடுத்துகிட்டு வந்திருப்பேன். லைட்டாக பசிக்குது வேற. மரியா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேலண்ட்டு. ஃபியர்லெஸ்ஸாக இருக்கான். ரோரு ரைஸு என்னடா RRR படத்தோடைய டைட்டில்லாம் சொல்கிறேன். ஃபியர்லெஸ்ஸான டக்குனு மெசேஜ் அனுப்பிச்சான், சாட் ஜிபிடி மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லடா. பட் உண்மையாகவே இந்த மாதிரி ஒருத்தர் டெலிவர் பண்ணுவாங்க ஒரு படத்தைனா அவங்களுக்கு நான் சாட் ஜிபிடியாக இருக்க விரும்புகிறேன். உண்மையாகவே அதாவது த்ரிஷானந்தரில் ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு அழகாக இந்த கேரக்டரில் ஒரு ஃபேமிலி ஆங்கிள்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லையும் எல்லா ஏஜுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஒரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற டயலாகும் அந்த பர்ஃபார்மன்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து எனக்கு த்ரிஷானந்தரில் ஆதிக்கும் எனக்கும் இருந்துச்சு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மாதிரி எனக்கு மரியா கிட்ட எனக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. கதை சொல்லிட்டாரு. ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடைக்கல. நான் நிறைய பேர்கிட்ட அனுப்பிச்சேன். எது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயவர்தா அண்ட் ஜெயகாந்த் 2 பேருமே ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு பயம், ஏன்னா புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் பாதிலேயே தான் எடுக்காம ஓடி போயிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் எனக்கு பயம் இருக்கு. பாதி எடுப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் அப்போ வந்து நீங்க தான்ப்பா ரிலீஸ் பண்ணணும்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் அவர்கிட்டயே சொன்னேன், சார் உண்மையாவே படம் எடுத்துருவீங்களா, எடுத்து முடிச்சிருவீங்களா அப்படின்னு. சார் நீங்கள் பாருங்கள் சார், நாங்கள் சொன்ன டேட்டில் கண்டிப்பாக முடிப்போன்னு. ஸோ நான் கேப்பில் வந்து லைக் மென்டல் மனதில் போயிட்டு இருக்க கேப்பில் ஐ கேவ் த டேட்ஸ். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவங்க படத்தையே முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. பிஸ்னஸும் முடிச்சிட்டாரு. லைக் ஓடிடி சேட்டலைட் எல்லாமே லாக் பண்ணிட்டாரு. ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்குள்ளே படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ தேங்க்யூ. ஒரு டெபியூ ப்ரொடியூசருக்கு வந்து இவ்வளோ எங்களெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாமல் நீங்கள் தான் எங்கே பேசணும், நீங்கள் தான் சேட்டலைட் பேசணும், நீங்கள் தான் ஓடிடி பேசணும்லாம் எந்த ப்ரெஷருமே கொடுக்காம அந்த படத்துடைய தன்மையும் படத்தை வச்சுமே படத்தோட மெரிட்லேயே கிடச்சிருச்சு. அதனால மரியாவும் ஜெயகாந்த் ஜெயவர்தா வந்து மெரிட்டில் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. படம் பார்த்த நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்காங்க, சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஐ டாக் அபவுட் மரியம் ஜார்ஜ் சார். சில பேர் சொல்லுவாங்க இந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்வாங்க. அது வந்து சில படங்களுக்கு நடக்கும்.
முக்கியமான படமாக இருக்கும். அந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருப்பாங்க. எவ்வளோ படங்கள் இருக்கும், லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மூன்றாம் பிறை அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்காகவே அவர் பிறந்திருக்காரு ஜார்ஜ் சார். இதை நான் சொல்லலை, ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு டாப் ஆக்டர் படத்தை பார்த்து அவருடைய சீன்ஸ் பார்த்து அழுதுட்டு சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரோலும் அவருக்கு வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ் ஜார்ஜ் சார். இந்த படத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த படம் முடிச்சிங்கன்னா ஜார்ஜ் சார் உங்கள் கூடவே நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்க உங்கள் வீட்டுக்கு. அந்த மாதிரி அவர் உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவார். ஸோ அண்ட் எப்படி சொல்கிறது, அவர் வந்து எனக்கு தெய்வ திருமகள், மதராசப்பட்டினம்லேருந்து எனக்கு தெரியும், அவருடைய அப்கமிங் டைம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்த ஜார்ஜ் சார் தெய்வ திருமகள் வந்து பாடினீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டுடியோவில் வந்து அந்த கேரக்டர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தவங்க இப்படி வந்து ஒரு கைதி, அப்புறம் இப்போ ஒரு ஹாப்பி ராஜ் பண்ணி ஒரு செம growth. He deserves it for அந்த அவர்கிட்ட ஒரு எளிமையும் அந்த ஒரு ரொம்ப யதார்த்தம் இருக்கு. அந்த அழகு வந்து நீங்க கண்டிப்பா ஹாப்பி ராஜ்ல பார்ப்பீங்க. இட்ஸ் அ ஃபிலிம் டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ் டெஃபினட்டா. அப்புறம் அப்பாஸ் சார், இந்த படம் வந்து யாருக்கு கம்பேக்கா இருக்கு இல்லையோ அவருக்கு வந்து கம்பேக்கா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ் சச் எ கிரேட் சோல். உண்மையாவே ரொம்ப நல்ல பர்சன். அவர் கூட பழகமோ தெரிஞ்சது ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட இன்னும் இருக்கு. சினிமா மேல ஒரு பேஷன் இருக்கு. அது வந்து நான் மறக்கவே மாட்டேன் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ். ஸோ அவருக்காக ஐ ஃபீல் ஹாப்பி ராஜ் ஷுட் டூ வெல் ஃபார் அப்பாஸ் சார். அண்ட் ஹி டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் அண்ட் ஆல் லாங்குவேஜஸ்னு நான் நம்புறேன். அவர் பயங்கரமா திடீர்னு ஒர்க் அவுட்லாம் போயிடுவார், ஃபிட்னஸ்லாம் சொல்லுவார். நான் இந்த டயட்டில் இருக்கேன், நான் இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போகிறேன், நான் என் மசில்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்வாரு. திடீர்னு நைட் ஆனால் பேய் கதைகள்லாம் சொல்லி பயமுத்துவார். உண்மையாகவே அவர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி சொல்லுவார். நாங்களும் வந்து அங்கே இதில் கும்பகோணமாக பொள்ளாச்சியில் தங்கிட்டு இருந்தோம். உண்மையாகவே நைட்டு தூங்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப ரியலாக சொல்லுவார். அவர் எங்களை பயமுத்த சொன்னாரா இல்லை வந்து அவர் ரியல் ஸ்டோரியான்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய கதைகளை கேளுங்க. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் கம்பேக் ஃபார் அப்பாஸ் சார். அப்புறம் கௌரி, ஷீஸ் டன் அ வெரி வெரி நைஸ் ஜாப். நல்ல ஆக்டர், வெரி ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு நேச்சுரல், ஷீஸ் அ நேச்சுரல். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க கூட ஒர்க் பண்ணது. உங்களுக்கு ஒரு செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்களோட தனி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா the confidence she carries, it's like really really nice. So best of luck to you. And எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் வந்துருவாங்க. நான் ஏதாவது ஃபிலிம் ஃபேர் வாங்கினேன்னா அவங்க ஒரு ஃபிலிம் ஃபேரோட ஹே என்ன கௌரி என்னங்க அப்படின்னா, அப்புறம் விகடன் அவார்டு வாங்கினா அங்கேயும் இருப்பாங்க, என்ன சார் நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு. நேஷனல் அவார்டு ஒண்டி தான் மிஸ், அதுவும் சீக்கிரம் வாங்கிடுவாங்க. எந்த அவார்டு போங்க கௌரி தான். அப்புறம் அங்கே நாங்கள் ட்வின் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தோம், பியாண்ட் பிக்சர்ஸில் எடுத்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ஷீஸ் கோனா மேக் இட் ரியலி பிக். அப்புறம் பிரார்த்தனா தானே, ஓகே. அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, லக்கி சாமா தான் இருக்கிறாங்க. அவங்க நடிக்கிற படம் எல்லாமே ஹிட்டு. ஸோ திருப்பி உங்கள் சாமை எங்கள் படத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, ரியலி ரியலி ஸ்வீட். அந்த படமே அவங்கள வச்சு தான், உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களை வச்சு தான் ஆரம்பிக்குது. எங்கள் டைரக்டர் போயெல்லாம் சொல்ல, எங்ககிட்ட சொல்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லலை. இப்போ முடிஞ்சிடும் சார், இப்போ முடிஞ்சிடும் சொல்லுவான், கடைசி வரைக்கும் அனுப்ப மாட்டான். ஷார்ட் முடிச்சுட்டு டப்பிங்கும் இப்போ முடிப்பேன்னுவான். சூப்பராக இருக்குது சார், ஆனால் நீங்கள் இது பண்ணுங்க சார், எனக்கு ஒன்று தான் சொல்கிறான்னு பார்த்தா அதிர்ச்சியிலேருந்து எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, தேங்க்ஸ் டா மரியா. அப்புறம் ஜஸ்டின், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே அந்த கங்கை அமரன் சார் சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜஸ்டின், பியூட்டிஃபுல். ஆடினே இருப்பேன் வந்து அவரை பிடிச்சி, நோ ஜஸ்டின் நீ ரொம்ப மெலடி பண்ற, நீ ஒரு டான்ஸ் சாங் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்கோம், அதுலயும் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்றது சீசன், நீங்க தொட்டதெல்லாம் 6 ஆயிட்டு இருக்குது. அதனால படமும் ஹிட் ஆகுது. நீங்களும் உங்களுடைய சாமெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதிர்ச்சி, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்றது. நிறைய லைக் ஜாலியாக எங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாரு. அதில் எவ்வளோ உண்மை சொன்னாரு எவ்வளோ பொய் சொன்னாருன்னு தெரியாது. பட் தேங்க்யூ, இட் வாஸ் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. மணி, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமு கோரியோகிராஃபரா, உண்மையாகவே இன்டர்வல் பிளாக்ல செம்மையாக கோரியோ பண்ணியிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது தெரில, என்னன்னா எல்லா பாட்டுக்கும் இவனே கூட்டு வராங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, எல்லா பாட்டுக்கும் வந்துருவா அப்படி. ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ மணி கண்டிப்பாக இருக்கா அப்படி. எனக்கு வந்து ஐயோ எப்படி வர போது தெரியலையே, நம்ம எல்லாம் நல்ல சீனியர் மாஸ்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் டெபியூட்டன்ஸ். எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும், புது டேலண்டோட ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மணி வந்து நான் படம் பார்த்து இன்டர்வல் பிளாக் பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன். உண்மையாகவே தேங்க்யூ மணி. எனக்கு பாபா பாஸ்கர் சாருக்கு அப்புறம் எனக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த இன்டர்வல் பிளாக்கு. கண்டிப்பாக பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு பல அவார்ட் கிடைக்கும். பயங்கர கிரேசியாக பண்ணியிருக்காரு. கானா வினோத், தேங்க்யூ. எங்களுக்கு முதல்லேருந்தே நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு பாட்டும் பாடி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ண விதம் தேங்க்யூ, பிகாஸ் யூ வெண்ட் அவுட் ஆஃப் த வே டு ப்ரொமோட் திஸ் ஃபிலிம். வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ. நீங்கள் இல்லை, நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வியாக்கி எங்கள் டைரக்டர் எவ்வளோ ஒரு கிரேசியானவரோ அதை விட கிரேசியானவர் வியாக்கி. ஃபோட்டோஷூட் படம் முடிஞ்சிருச்சு, ஃபோட்டோஷூட்டில் வந்து பார்க்குறேன், சார் இப்படி பண்ணுங்க சார், சார் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, நான் குதிக்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. வியாக்கியை வச்சுட்டு டைரக்டரே ஒரு வேக்கினா இவன் ஒரு வேக்கியா இருக்கான், அதான் வியாக்கின்னு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் உண்மையாகவே ஒரு போஸ்டருமே வியாக்கி எனக்கு வந்து சில படங்கள் இருக்கும், அது பேச்சுலரில் ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணார் கோபி. டார்லிங்கில் வந்து அமுதன் பண்ணான் அவனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. அந்த மாதிரி இந்த படத்தோட ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளு வேற, படம் பார்த்தா இமோஷன் சீன் தான் அழுவாரு, சிரிப்பாரு. பின்னாடி அதாவது நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி உட்காந்துட்டு இடிக்கிறான், தட்டுறான், என்னென்னமோ பண்றான். எனர்ஜியை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்புறம் மதன் டிஓபி எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஓபிஸோட ஒர்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு ராஜீவ் மேனன் சார் கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு வருஷம் ஒர்க் பண்ணதுனால நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு. இப்படி தாண்டா இருக்கணும், இப்படி தாண்டா ஃபிலிம் லாங்குவேஜ், இது அதுன்னு லைட்டிங் கீட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. அவர் ஒரு பயங்கரமான டீச்சர். பாலுமேந்திர சாருக்கு அப்புறம் ராஜீவ் மேனன் சார் ஒரு சிறந்த டீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னா சாரி மரியா வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து சூப்பர் தான். ஏன் ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வைக்கிறான் என்கிட்ட, இப்படி என்ன இப்படி வந்து டச்சில் ஷாட் வைக்கிறான்னா அங்கே இந்த பக்கம் இப்படி வரான். எனக்கு பயம் வந்துருச்சு, டேய் என்னடா பண்ணுறான் இவன், எப்படி இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் குட், சூப்பர் ஒர்க், வெரி நைஸ். அவருமே அப்புறம் பாலாஜி அவரோட அந்த கலரிஸ்ட்டு நல்ல காம்பினேஷன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த நைஸ் ஒர்க். பிரவீன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் பிரவீன் கூட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக என்னை வேக்கியாக ஆக்கிட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு, ஃபிலிமோட மூடுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க், த லிரிக் ரைட்டர்ஸ். கார்த்திக் நேதா அவர் வந்து எனக்கு நிறைய ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான நடிகர்கள். அவனுங்க எல்லாரும் டைரக்டர் ஆவானுங்களான்னு தெரியாது, சத்தியமாக ஆக்டர் ஆகிடுவானுங்க. எல்லாரும் ஆக்டர், பொம்பளை வேஷம் போடுவானுங்க, ஆன்டி வேஷம் போடுவான், என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனால் பயங்கரமா நடிப்புல பயங்கர ஆர்வமா இருக்கானுங்க. டே எல்லாம் பெரிய ஆக்டர்ஸா வருவீங்கடா உங்க டைரக்டரோட சேர்த்து. அடுத்த படம் அதிர்ச்சி சொன்ன மாதிரி ஹீரோ டைரக்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கால்ஸ்லாம் வருது, மரியா என் ஃபோன்லாம் எடுப்பியான்னு தெரியல. நான் உனக்கு சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணேன், இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு நீ சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணுவியா இல்லை வந்து ரெட்ல விட்டுட்டு போயிடுவியா ப்ளூடிக்கோட, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா பார்க்க. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் டு செல்வா. நாங்கள் நிறைய தங்கலான், வேட்டுவம், ரொம்ப சீரியஸான படம்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ரொம்ப சீரியஸான படமாக வேலை செய்கிறாரு செல்வா. கூப்பிட்டு ஜாலியாக கொஞ்சம் வேலை செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். இங்கே நீங்கள் ரொம்ப லெஜெண்டரியாக வேலை செய்கிறீங்க செல்வா, அதனால் நீங்கள் கூட ஜாலியாக நீங்கள் வேலை செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. என்னையே நிறைய இடத்துல அழ வச்சது இந்த படம் கண்டிப்பாக உங்களையும் அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபாதர் மொமெண்ட், இல்லை உங்கள் ஃபாதரை, இல்லை நீங்கள் ஒரு ஃபாதராக இருந்தால் அந்த மொமெண்ட்டை உங்களை செரிஷ் பண்ண வைக்கும். கண்டிப்பாக இது ஒர்த்தான படம், நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்க. தேங்க்யூ, உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. மணி கானாஸ் ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை வேற யாருன்னா பேசிட்ட பிறகு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி சார் கிட்ட கொடுத்துருங்க சார். இது வேற குழந்தைய பற்றி கையில் வச்சுருக்க மாதிரி. சரி, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. கானா கீழே வைக்கணுமா? அதை ஒன்றும் இல்லை, நான் கையில் வச்சு நானே பேசிட்டுமா? அதை தானுங்க சொன்னேன். கமான். எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், டெக்னீஷியன் அனைவருக்கும், ப்ளஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜிவி அண்ணா, எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அப்படி பழகாத எப்போ நான் ரெக்கார்டிங் தேட்டர் வந்தாலும் கூட பிறந்த தம்பியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தான் அவர் பழகுவார். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா சூடோட சூடு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து ஹாப்பிராஜ் டீமுக்கு நான் தெரிய வச்சுக்கிறேன். ஸ்பெஷலி ஜஸ்டின் பிரபாகரன் சார், 2 இசையமைப்பாளர்கள். ஏன்னா ரெண்டு சிங்கத்தை கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு அங்கே எப்படின்னா நல்ல பேரோட எலிமினேஷன் ஆகாத இருக்கலாம்னு பார்த்தா, இந்த டீம் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காகவே 30 நாள்ல எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க போல. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படிதான் நினச்சிருக்காங்கண்ணே.
வந்தவரே சொல்றாங்க இல்ல உங்களுக்கு நான் எப்போ நீங்க பாடணும்னு தான் நினைச்சேன், 30 நாள்ல வருவீங்கன்னு பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு சேதனை கிட்ட திட்டலாம் வாங்கி அவர் எதுக்க சொல்லலான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டாரு. மரியா சார் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார், ஜெயகாந்தன் சார், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்தி ரொம்ப நன்றி கீர்த்தி. கவின் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இந்த வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி. பாட்டு வந்து இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, பாட்டு லிரிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வாயை அசைக்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாட்டு ஒர்க் பண்ணோம். என்னங்க சார் ஜெசின் சார், ஏன்னா ஆல்ரெடி லிரிக் பண்ணியாச்சுன்னா, லிரிக் ஷூட் பண்ணியாச்சு, நீங்க எப்படி வாயை அசைச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அது அவ்வளவு தூரம் போவானான்றாரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு வேற என்ன ரெக்கார்டிங். இல்ல வினோத் இது இப்படி பண்ணிக்க, நீங்க என்னென்ன வாயை அசைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாடல்கள் எழுதுனேன். நிறைய ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டுல ஒரு உக்ரைன் தான் இருக்கும், இந்த பாட்டுல வந்து எல்லாமே உக்ரைனா இருக்கு. 100 பத்திர காத்தர மச்சான், 1000 பத்திர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற, அக்கட துக்கட லக்கட மச்சி லடிக்கி ஆத்மே கையில போச்சு, கே ஒன்னா தும்கோ உன் கழுத்தை போச்சுன்னு அமுக்கோ அப்படின்னு ஒரு வரும். மை பேபி இது வந்து ஹீரோயின் வந்து ஹிந்தி அப்படின்றதுனால மை பேபி கே போல்தா, யா மாமியா ஊ ஆத்தா, தூங்கி அந்த போன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணுவோ அப்படி, ஆனா குச்சி குச்சி ஓத்தாக்கெல்லாம் அதுலயே இருந்தது சார். அதை ஜஸ்ட் நான் வந்து அதை இன்னும் இதை மாத்திலாமான்னு கேட்டார். வாடா சார், அது வந்து அதுல கை வைக்காதீங்க, அது அழகா ஸ்ட்ரக்சரா சூப்பரா இருக்கு, அப்படியே விட்டுருங்கன்னா நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய தம்பி மணி வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நான் இந்த பாட்டு ஒய்ஃப் கிட்டே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு நான் பாடணும், அதுக்கேற்ற மாதிரி டீமும் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைச்சிருக்கீங்க. மரியா ரொம்ப நன்றி மரியா. இவருக்கு வந்து நிறைய பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், விஜய் டிவிலையும் சரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூப்பா. உன்னுடைய உக்ரைன் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உன்னுடைய ஸ்டெப் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி. சூப்பருங்க, நீங்களும் கலக்கிட்டு இருக்கீங்க, சூப்பரா பண்ணுங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த மேடையை பயன்படுத்திக்கணும். நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்கீங்க, அடுத்த படத்துக்கு எதனா பாடணும் பாட்டு எழுதணும்னா கூப்பிடுங்க. இல்லங்க இருக்கிற மேடையை பயன்படுத்திக்கணும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. எது மைண்ட்ல வெச்சுக்கங்க. தேங்க்யூ ஜெசின் சார் ரொம்ப நன்றி. நிறைய அதே மாதிரி சாரி ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், மெலோடி ஒன்று வந்ததுண்ணே, ஏன்னா பெரிய சிங்கரா பாட வைப்பாங்கன்னு நினைச்சேன், எதுக்கு நீயே பாடு அப்படின்ட்டு என்ன மெலோடி பாட வச்சார். நான் நிறைய மெலோடி பாடிருக்குன்னு தெரிஞ்சு அவர் பாட வச்சாரு. முதல்ல ரொம்ப நன்றி சார். ஓகே தேங்க்யூ. எப்படி சொல்றது, அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பாட்டுலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார், அப்படி சொல்ல நினைக்காதீங்க, ஆனா உண்மையிலே உங்க பாட்டுல கேட்டு வளர்ந்துருக்கேன் சார், ரொம்ப பிடிக்கும். ஜிவி சார் வந்து ஒரு ஓப்பா சொல்லணும்னா இப்ப இருக்கிற ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்தோ 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ட்ரெண்டிங்ல இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆடிச்சு முடிவு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதாவது ட்ரீசர் ஏதாவது வந்துகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப நான் முடிஞ்சு கீழே தோறதுக்குள்ள ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகலாம் ஜிவி சாருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவ்வளவு வைபா ட்ரெண்டிங்ல இருக்காரு. இப்ப நான் விஸ்வநாதன் சார், சூர்யா சார் டீசர் பார்த்தேன், நான் பயந்துட்டேன், இங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இங்க அனுப்பிச்சிட்டு இருக்காரு அந்த டூனை. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நம்ம சீன் அடிப்பாரு, முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்க வா இது எப்படி சார் செம்மையா இருக்கு சார், அப்படியே கூப்பிட்டு அங்கேயே அனுப்பாரு. சோ அந்த மாதிரி திருவுரடெல்லாம் ட்ரெண்டிங் சார். நீங்க எவ்வளவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் சார், பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க கூட நடிச்சது அவ்வளவு ஹாப்பி சார். ஏன்னா முதல் நாள் போன உடனே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் நிக்கிற முதல் எடுத்த உடனே தம்பி வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன், நல்லா பண்ற சூப்பரா பண்ண சொன்னார். அப்பயே சாரோட வைப் எனக்கு செட் ஆயிருச்சு, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் ஜார்ஜ் மரியா சார் ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணுது சார். ஏன்னா அவ்வளவு முன்னதான் கேள்விப்படுறேன், வடிவேல் சார் தான் எமோஷனாவும் நடிப்பாரு, காமெடியாவும் நடிப்பாரு, எல்லாம் சொல்லி நான் பாத்திருக்கேன். சோ அதுக்கப்புறம் எமோஷனாவும் சரி காமெடியா சரி பின்னி படக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்க தான் சார், ஜார்ஜ் மரியா சார். நன்றி சார். அண்ட் கௌரி மேம் நல்ல கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட ஆக்ட்ரஸ்னாலே வருவாங்க, ஹீரோ கிட்ட தான் பேசுவாங்க, டீ காபி குடிச்சிட்டு போறாங்க, அப்படி இல்ல எல்லாருக்கிட்டும் ஜாலியா பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எல்லாருக்கிட்டும் ஹாப்பியா பேசுங்க. நன்றி கௌரி மேம். அண்ட் அப்புறம் ஒண்ணு யாரு அப்பா சார் வரல இன்னைக்கு. அப்பா சாரோட பெரிய ஃபேன், சீரியஸாவே அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னலே, காதல் தேசம், இந்த பந்தா பரவசியோட படம் இருக்கால செம்ம காமெடி கலக்கிருப்பாரு. சோ அந்த மாதிரி சாரோட எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சார் எந்த அளவுக்கு பிடிக்குன்னா, எனக்கு இப்பயே தெரியும், எங்க வீட்டுல எங்க அப்பா சன் டிவி, இசைடி, சன் மியூசிக் இதுல ஆனந்த படம் போட்டாலே அந்த பாட்டு போட்டாலும் சரி உட்காந்துட்டே இருப்போம். அப்படி ஒரு ஃபேன் அவரோட எல்லாம் பார்ப்போம்.
ஆனா நேர்ல அவர் இல்ல, செம்ம வைப்பா செம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்தாரு. ஸோ அவர் மிஸ் பண்ற சார். அப்பா சார் கம்பேக் கொடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேப்டன் எங்களோட தலைவர் வாய்ப்பு கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் எடுத்து 64 நான் போய் இதுக்கு மேல ஆடிஷன் டைம் ஆயிடும், ஷூட் உடனே போசணும், ஒரே காரணம் எனக்கு செலக்ட் பண்ண மரியாதை. தேங்க்யூ சோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவ்வளவு ப்ரெஷர் பண்ணலைன்னா நீங்க மாத்திருப்பீங்க. தேங்க்யூ சோ மச் ஒன் செகண்ட். ஜெயவர்தன் ப்ரோ, ஜெயகாந்த் ப்ரோ. சோ முடிஞ்ச அளவுக்கு வருவாரு. படத்துல செம்ம எனர்ஜி, அவர் வைப்பு தான். சீன் போவார், தலைவா செம்ம சீன் இப்படி பண்ணுவாரு. நான் செம்மையா பண்ணுவேன், சூப்பரா இருக்கு, பட் இது ஒண்ணு பெஸ்ட் வாரு. திருப்பி பண்ணுவேன், சூப்பரா இருக்கு. படம் முடியறது வரைக்கும் நான் பண்றதை பண்ண விடாம அவர் என்ன நினைச்சாரு அதை பண்ணிட்டாரு. சோ டப்பிங்லயே அதுதான் தலைவா பயங்கரமா போறது. நான் வச்சுட்டேன் டப்பிங்ல பயங்கரமா போட ஸ்கோர் பண்ணலாம். டப்பிங்ல தலைவா பயங்கர போடுன்னு போட்டேன். வந்து டீச்சர் தலைவா போட்டோமே எதுவுமே இல்லையே தலைவா, அதுதான் நீ போடு நான் பாத்துக்கிட்டாரு. இப்ப மார்ச் 27 எவ்வளவு வரும் தெரியல. பட் இருந்தாலும் படம் நல்லா வைபாரத்துல டீச்சர் வேற லெவல் இருக்கு. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஜஸ்டின் பிரபாகரன் சார் ஆள் சாஃப்டா எவ்வளவு அழகா இருக்கிறோம், அதோட ஒரு மியூசிக்கும் அவ்வளவு அழகா சூப்பராங்க சார். சர்வமாயா சிறை மாதிரி நீ ஒரு லக்கி சாம். இந்த படமா கண்டிப்பா உங்களால ஹிட் ஆகி நடிக்கிறேன் சார். சோ நல்லது நடக்கும். அண்ட் வேற யாராவது விட்டுட்டு நான் முதல்ல முடிச்சா அவளை அப்புறம் அக்கா ட்ரிபிள் டி ஹீரோயின் அவங்களும் சூப்பரா பண்ண டக்குனு அவங்க பேர் வர மாதிரி செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க நன்றி. அந்த கேமரா மதன் சார் அவர் சொல்லுவோம் செம்ம ஃப்ரேம் சூப்பரா வச்சிருந்தா சார். தேங்க்யூ சோ மச் சார். என்ன வச்சு 48 ஃப்ரேம்ஸ் எடுத்தீங்க தெரியும், அது வரமா தெரியல. பட் ஆனா அங்க நல்லா இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஸ்லோ மோஷன் எடுத்த ஷாட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அது வரணும் ஆசைப்படுறேன். அந்த காஸ்டியூம் டிசைனர் அண்ட் செல்வா சார் எடிட்டர், அவங்க கட்ஸ் மட்டும் இல்ல, இப்ப நீங்க பண்ண கட்டும் செம்மையா இருக்கு சார். ஹேர் கட்டும் சோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க கட்ஸ் நான் ரசிக்கக்கூடிய சார். அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டியூம் மத்த எல்லாம் விட்டு தான் படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனாலதான் கொஞ்சம் விஆர்கே தலைவா போஸ்டர் கால சம்மரி தலைவா உண்மையிலே வேற லெவல்ல வரவனி. அந்த பாத்திர ஜிவி சார் செம்மையா காட்டிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் தலைவா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படம் கண்டிப்பா ஜெயிச்சு அடுத்த படம் கண்டிப்பா நீயே டைரக்ட் பண்ணி நீ ஹீரோவா நடிக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி.